அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. நம்ம எவ்ரிடே நெஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, மிட் கேப்பு இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி எல்லாருமே நல்லபடியாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. நல்ல ஒரு மூமெண்ட்டு பேங்க் நெஃப்டி எல்லாத்துலேயுமே இருந்தது. இப்போ மார்க்கெட் எந்த இடத்துல முடிச்சிருக்காங்க? 21,625, க்ளோசிங் 618. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளோட கணிப்பு பிரகாரம் ஒரு ஃபெப் லெவல் போட்டால் இதுதான் ஒரு ஹையாகவும் இது ஒரு லோ ஆகவும் எடுத்தால் இப்போ மார்க்கெட் 0.618 இருக்குது. இப்போ அடுத்த லெவல் ஆனது நாளைக்கு காலையில் கண்டிப்பாக இங்கே போகணும். 21,683லேருந்து 692 வரைக்கும் நம்ம கணக்கு பிரகாரம் அங்கே போகணும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துக்கு போகுதா நாளைக்கு மார்க்கெட்டுன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல நம்மளை ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி மார்க்கெட்டானது கீழே இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு வேளை அந்த இடத்துக்கு போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நாளைக்கு இந்த இடத்துலேருந்து ஃபெப்பு போடணும். புரியுதா? பாருங்கள், சாரி, இப்போ ஃபெப்பு நம்ம இந்த இடத்துல போடணும். இங்கே வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபெப்பு போடுறோம். ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு 693 என்ற ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா இங்கேருந்து ஃபெப்பு போட்டு பாருங்கள். 693க்கு போச்சுன்னா இங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஆனது 609 நான் கொடுத்துருக்கிற சப்போர்ட் 0.382 இந்த இடத்துக்கு மார்க்கெட் திரும்புதா இல்லை 585 560 மார்க்கெட் திரும்புதான்னு பாருங்கள். அந்த எங்கே வேணால் திரும்பலாம். இது பிரேக் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து திரும்பலாம். திரும்பிட்டு திருப்பி மேலே போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற பேட்டர்னுக்கு இந்த பேட்டர்னுக்கு இங்கேருந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல போய் முடியணும். இந்த இடத்துல முடிஞ்சதுன்னா அகெயின் இதோட டார்கெட்டை அடிக்கணும். இதோட டார்கெட் எங்கே இருக்குது? 557ன்றது இதோட டார்கெட். ஸோ மார்க்கெட் ஒரேடியாக இங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டார்கெட் அடிக்குதா இல்லை மார்க்கெட் இங்கே திரும்பிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் டார்கெட் அடிக்குதா பாருங்கள். பேட்டர்ன் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். சரியா? ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லாவே பண்ணலாம். நான் கொடுத்த நம்பர் பாருங்கள், 463. இன்றைக்கி 9.15 கேண்டிலு. நல்லா பாருங்கள், 9.15 கேண்டிலு. மார்க்கெட் எங்கே 463ல் சப்போர்ட் எடுத்துதா? சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி 536ல் போச்சு. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகி திருப்பி மார்க்கெட்டு கீழே வர மாதிரி இதே இடத்துலேருந்து பையாச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் 536. இந்த 536 தாண்டினோடனே நம்மளோட செகண்ட் டார்கெட் 609. அவ்வளோதான். இதுக்கு மேலே போச்சுன்னா அடுத்த டார்கெட் 21683. ஸோ மார்க்கெட் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இப்படி தான் போகும். ஒருவேளை நாளைக்கு 683ல் போய் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டு இது கீழே பிரேக்கே ஆகலைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 757க்கு போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்னுக்கு இங்கே முடியணும், இங்கேருந்து கீழே வரணும், இங்கேருந்து மேலே போனோம். இல்லைன்னா இங்கேருந்து கீழே இங்கே வரைக்கும் டார்கெட் அடிச்சுட்டு தான் மேலே போயிட்டு இந்த பேட்டர்ன் ஆனது திருப்பி இங்கே இப்படி வரலாம். புரியுதா? ஸோ எப்படி வேணால் வரலாம். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா 100% சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்ல ஒரு பை ஆச்சு. பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி நிஃப்டியை கூட எடுத்துகிட்டு மேலே. சரியா? ஸோ இந்த பேட்டர்னுக்கு இப்போ மேலே போகணும். டார்கெட் இது வரைக்கும் போகணும். ஆனால் மார்க்கெட் ஒரேடியாக போகுமான்றது யாருக்கும் தெரியாது. ஸோ
மார்க்கெட்டு 47,416 கிராஸ் பண்ணிச்சுன்னா இங்கே வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு 47,634 வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ஒரேடியாக டேரெக்டாக போதா இல்லை மார்க்கெட் அங்கேருந்து டவுன் வந்துட்டு மேலே போதா அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த நம்பருங்களை நோட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். புரியுதா? இதெல்லாம் மறந்துடுங்க. இதெல்லாம் மறந்துட்டு இந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து ஒரு பை எடுத்திங்கன்னா இதுதான் ஸ்டாப் லாஸாக இருக்கணும், இது டார்கெட்டாக இருக்கணும். இதுக்கு மேலே போச்சுன்னா இது ஸ்டாப் லாஸாக இருக்கணும், இது டார்கெட்டாக இருக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லபடியாக பண்ணலாம். பேங்க் நிஃப்டி, இப்போ நிஃப்டி ஃபியூச்சர் இதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போது என்எஸ்சியில் போய் டேட்டா எடுத்திங்கன்னா 21,500 கொடுத்துருக்காங்க, 21,600 கொடுத்துருக்காங்க. இதோட ஹை லோ ஹையை பாருங்கள். இப்போது 21,500 21,600 மார்க்கெட் நிறுத்தியிருக்காங்க. 21,600 ஹை வந்து பார்த்திங்கன்னா 116. அப்போ 700 இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 716 வரைக்கும் மேலே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 21,500 புட்டுன்னாக்கா 127 பாயிண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா 100 பாயிண்ட்னா 400, 400ல் 27 மைனஸ் பண்ணிங்கன்னா 463. ஸோ இன்றைக்கி அங்கே தான் போச்சு இல்லையா, 463 கீழே. ஸோ இதை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ வந்து மார்க்கெட்டு 21,500 கொடுத்துருக்காங்க. இப்போ 21,500 கொடுத்துருக்காங்க, ஆனால் மார்க்கெட்டு 21,600 மேலே தான் நிறுத்தியிருக்காங்க. இதே பேங்க் நிஃப்டியை பாருங்கள். எங்கே கொடுத்துருக்காங்களே, இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இதை நோட் பண்ணிட்டு பண்ணுங்க. சுத்து பேங்க் நிஃப்டி 47,400. சரியா? அப்போ பேங்க் நிஃப்டி எங்கே நிறுத்திருக்காங்க இங்கே பாருங்கள், 47,360. அப்போ 400 வரைக்கும் போயிடுச்சு. இதுவும் கரெக்டாக இருக்குது. ஃபின் நிஃப்டி எங்கே கொடுக்குறாங்க, 200 கொடுத்துருப்பாங்க. ஃபின் நிஃப்டி பாருங்கள் எங்கே கொடுத்துருக்கான், 21,200. ஸோ அங்கே இருக்கணும் 21,200. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்குது. நான் இந்த விஷயங்கள்லாம் வர வர உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் நம்ம இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி பண்ணுறது தான் பெஸ்ட். சரிங்களா? இப்போ அடுத்தது ஃபின் நிஃப்டி. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி. அதனால் எப்படி இருக்கும், காலோட வால்டாலிட்டியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கால் வந்து நல்ல ஸ்பீடாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புட்டுக்கு வால்டாலிட்டி கம்மியாக இருக்குது, அதனால் புட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும். அதை பார்த்துக்கோங்க. கால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஏறும், டக்குன்னு முடிக்கணும். நாளைக்கு மார்னிங் ரிவர்சல் டைம் சொல்கிறேன் பாருங்கள், 9:41. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. 9:41 வரைக்கும். 9:41க்கு ஒரு மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகலாம். அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் சேம் பேட்டர்ன் தான், அப்படி தான் இருக்குது. ஓகே, இங்கே வந்து மாறி டபுள் டாப்பு மார்க்கெட் இங்கே வந்து திரும்பியிருக்காங்க. இப்போ இதுவும் வந்து இந்த டார்கெட்டை போய் அடிச்சிருக்கு. அடுத்தது எந்த டார்கெட்டை போய் அடிக்கணும்ன்றதை நீங்களே புரிஞ்சிக்கணும். அது ஸ்ட்ரெயிட்டாக போய் அடிக்குமா இல்லை இப்படி போய் அடிக்குமா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபின் நிஃப்டி இதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படி பார்த்துட்டு அதை வச்சு பண்ணுங்கள். 21,244
மார்க்கெட் 229 இருக்குது, 244 எடுத்தால் அடுத்த டார்கெட்டு 317, இங்கே தான் ஸ்டாப் லாஸ். இதுக்கு மேலே போச்சுன்னா 390 டார்கெட்டு, இதுதான் ஸ்டாப் லாஸ். கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் இதே மாதிரி தான் ரிவர்சல் ஆகும். ஸோ இதை புரிஞ்சுன்னு ஃபின்எஃப்டியில் பண்ணுங்கள். சென்செக்ஸ் வந்து சென்செக்ஸில் வந்து ஒரு சார்ட் பேட்டர்ன் போட்டால் எப்படி இருக்குது பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸில் ஓகே, ஸோ மார்க்கெட் இதை பிரேக் ஆகுதா, இப்போ நாளைக்கு போயிட்டு இங்கே பிரேக் ஆகுதா, இல்லை இங்கேருந்து ரிட்டன் ஆகி திருப்பி இங்கே வருதா, இதை பிரேக் ஆகி கீழே வருதா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் சென்செக்ஸில். ஸோ இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த நம்பர்ஸ் தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சார்ட் பேட்டர்ன் பிரகாரம் போயிட்டு 1 2 3 4 5ன்னா இது பிரேக் ஆகிடுச்சுன்னா மேலே போயிடும். சரியா? ஸோ அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஃபெப் லெவல் போட்டால் இங்கே வரைக்கும் போகணும். இங்கேருந்து திரும்புதா இல்லை 786க்கு மேலே போச்சுன்னா மேலே போகும். ஸோ அதை பார்த்துட்டு சென்செக்ஸில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ மெயினாக வந்து ஒரு ஸ்ட்ரைக்கில் போயிட்டு எடுக்கணும் அப்படின்னா எப்போ வந்து சகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். சகாஸ்டிக் ஆர்எஸ்ஐன்றது எப்போ ½ அன் ஹவரில் வந்து 0க்கு வருதோ அப்போ வந்து எடுங்க. கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 50 பாயிண்ட் சாலிடாக கிடைக்கும். சகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ 0ல் வரணும். ஓகேவா? ½ அன் ஹவரில் 0ல் வரும்போது என்ட்ரி கொடுங்க, பயப்படாதீங்க. கண்டிப்பாக அங்கேருந்து நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லபடியாக பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் நம்ம லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் எல்லாமே அதில் போட்டிருப்பேன். டெய்லி போடுவேன். எந்த காஸ்ட் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் நினைக்காதீங்க. அதை பார்த்துட்டு பண்ணுறவங்க பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.